ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. குருவே துணை, திருவாழ்க திருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதகத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 7 வரை, அதாவது ஆவணி 16 முதல் ஆவணி 22 வரை உள்ள வாரத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான வார ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலையை பொறுத்து, அந்த கோச்சார கதியை பொறுத்து அந்தந்த ராசிகளுக்கான பதிவுகளை நாம் பதிவிடப் போகிறோம். முதலில் கிரக நிலைகளை பார்த்து கொள்ளலாம். மிதுனத்தில் குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன் அஸ்தமன நிலையில் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கிறார். மேஷத்தில் சந்திரன் 9, 10, 11 இடங்களில் இந்த வாரம் சஞ்சரிக்க இருக்கிறார். அதனால் நினைத்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும், நினைத்த அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும், எதிர்பாராத பணவரவுகள் உங்களை மகிழ்ச்சியில் ஆற்றும். தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பீர்கள். தொழிலில் உங்கள் தனித்துவத்தை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் வெற்றி பெறும். தொழில் முன்னேற்றத்தால் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். லாபங்கள் நீங்கள் நினைத்தபடி, வருமானங்கள் நீங்கள் நினைத்தபடி அதிகரிக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த வாரம் நடக்க இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகிறது. ரிஷபம், உங்கள் திறமையால் இதுவரை இருந்த தடைகள், எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தப் போகிறீர்கள். அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகிறது. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். பயணங்கள் வெற்றியை தரும். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் மாறி வெற்றியை தரும். பெண்களிடம் சில கவனம் கண்ணியமாக நடந்து கொள்வது நல்லது. பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். மிதுனம், உங்கள் பேச்சு திறமையாலும் தெளிவான திட்டங்களாலும் தொழிலில் நல்ல விஷயங்களை செய்து செல்வாக்காக உயர்ந்து நிற்பீர்கள். இருந்தாலும் சில விமர்சனங்களையும் சில எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். அதை சமாளித்து தான் ஆக வேண்டும். அது வாரத்தின் மத்திய பகுதியில் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து உங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். ஆதாய அனுகூலங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். பணவரவு நன்றாக இருக்கும். வாழ்க்கை துணையும் பணவரவும் நன்றாக இருக்கும்போது மற்ற எதிர்ப்புகள் எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் மறந்து போய்விடும் அல்லது மறைந்து போய்விடும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கடகம், உங்களுக்கு எதிரி நீங்கள் தான். வேண்டாத விஷயங்களை அதிகமாக சிந்தித்து உங்களை நீங்களே கொஞ்சம் கடினப்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். அதனால் வேலையில் அழுத்தங்கள் உண்டாகும். வேலையில் ஒரு முழுமை பெறாமல் திருப்பி செய்ய வேண்டி வரும். அதனால் வேலையில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதையெல்லாம் சரி செய்வதற்கு உங்களுக்கு தெளிவான திட்டங்கள் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அவர்களை அனுசரித்து சென்றால் அட்லீஸ்ட் குடும்பத்திலேயாவது ஒரு நிம்மதியான ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் வாரம். சிம்மம், உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றுவதால் உங்களுக்கு தனலாபங்களும் அதிகரிக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும். தெளிவான திட்டங்கள் மூலம் நின்று இந்த வாரம் நீங்கள் செயல்படுவதால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதோடு தொழிலில் உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் வாரத்தின் மத்திய பகுதியில் சில நேரங்களில் ஒரு வேலை பளு அதிகரிப்பது அல்லது வேலையில் அழுத்தங்கள் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய திட்டங்களாலும் திறமைகளாலும் வெற்றி காணப் போகிறீர்கள். தொழிலில் உங்களை தனித்துவப்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள். உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பொழுது எந்த அழுத்தத்தையும் நீங்கள் சமாளித்துக் கொள்வதால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். கன்னி, உங்கள் திறமைகளால் நீங்கள் வெற்றி காணப் போகிறீர்கள்.
உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றி வருமானங்கள் அதிகரிக்கப் போகிறது. கடின உழைப்பின் மூலம் நீங்கள் வருமானத்தை சம்பாதிக்கப் போகிறீர்கள். கிடைத்த லாபங்களை சிறப்பாக முதலீடு செய்து நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக திட்டமிடுவீர்கள். இதுக்கெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கப் போகிறது. துலாம், தொழிலில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்வீர்கள். அதற்காக சில திட்டங்கள் தீட்டுவீர்கள். தெளிவாக திட்டமிட்டு அதை செயல்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள். அந்த வளர்ச்சிக்கான மாற்றங்கள் வெற்றி பெறும்போது உங்களுக்கு பெயரும் புகழும் வரப்போகிறது. தொழில்களை எளிதில் அடைவதால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். பெண் ஊழியர்கள், பெண் அலுவலர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதிகாரிகளால் உங்களுக்கு ஆதரவு உண்டாகும். ஆதரவுன்னா என்ன, பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் வரப்போவதால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். விருச்சிகம், உங்களுடைய செல்வாக்கு கண்ணாமண்ணான்னு உயரப்போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பேச்சு திறமை, உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய திறமைகள், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரப்போகிறது. செல்வாக்கை உயர்த்தப் போகிறது. உங்களுடைய வாக்குப்பளிதம், அதாவது எல்லோரும் மனம் காயப்படாத அளவிற்கு பேசுவது அல்லது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது, இதன் மூலம் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு உண்டாகும். முயற்சிகள், நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்லாம் விடாமுயற்சியாக இருக்கும். அது உங்களுக்கு பணம் தரக்கூடிய தனவரவு முயற்சியாக இருக்கும். உங்களுடைய திறமைகள், புதிய புதிய திறமைகள், வெளியூரிலிருந்து, வெளிமாநிலத்திலிருந்து, வேற்று நாட்டவரிலிருந்து புதிய திறமைகளை கற்று தொழிலில் புகுத்தி உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தப் போகிறீர்கள். நீங்கள் செய்கின்ற காரியங்களெல்லாம் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் தரப்போவதால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும். தனுசு, உங்களுக்கு சுயசிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தில் உங்களுடைய உழைப்பு தேவைப்படும். முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் தேவைப்படுகின்ற காலமாக இருக்கும். அதற்கு வேற்றுமொழி பேசுபவர்கள், வேற்று இனத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருந்தாலும் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். பெண்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாற வாய்ப்பு இருப்பதால் அவருடன் கவனமும் கண்ணியமாக இருக்க வேண்டும். நீங்கள் புதிய முயற்சிகள், புதிய வேலைகளை தவிர்த்து இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையை மட்டும் கவனம் செலுத்தி நிதானமாக செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாரமாக இல்லாவிட்டாலும் பிரச்சனைகள் இல்லாத வாரமாக கடந்து போகலாம். மகரம், வரவு நன்றாக இருக்கப் போகிறது. அதே நேரத்தில் வரவை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் குடும்பத்திற்காக நீங்கள் அதிகமாக செலவழிப்பீர்கள். அதுவும் தேவையான செலவுகளா என்று பார்த்து செலவழிப்பது நல்லது. வேற்றுமொழி இனத்தவர்களும் உங்களுடைய வருமானத்தை அல்லது பணத்தை அபகரிக்க முயற்சிப்பார்கள். எல்லோரிடமும் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வாழ்க்கை துணை, அவர்களால் அனுகூலமும் ஆதாயமும் இருக்கப் போகிறது. ஆகவே நல்லதொரு பணவரமும் வாழ்க்கை துணை ஆதரவு இருப்பதால் இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் பணத்தை சேமிப்பதிலும் காப்பதிலும் கவனம் தேவை. கும்பம், வேலையில் அழுத்தம் கூடும். பெண்களால் சில பிரச்சனைகள் வருவதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படும். வேலைகளை பொறுப்பாக செய்வதன் மூலம் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கலாம். வரவு நன்றாக இருக்கும். வரவுக்கு இணையாக செலவுகளும் வரும். ஆகவே தேவையற்ற செலவுகளை குறைத்தாலே ஒரு சேமிப்பு கூட ஒரு வருமானமாக, அதாவது ஒரு உபரி வருமானமாக உங்களுக்கு வரப்போகிறது. ஆகவே செலவுகளை யோசித்து செலவு செய்யுங்கள். வரவுகளை பெருக்கிக் கொள்வீர்கள். அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்வீர்கள். ஆகவே குழந்தைகள், வாழ்க்கை துணை, பணவரவு எல்லாம் நன்றாக இருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக இருக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லை. மீனம், தொழிலில் உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். தொழிலில் நல்ல வருமானங்கள் வரும். லாபங்கள் அதிகரிக்கும். அதை சிறப்பாக முதலீடு செய்வீர்கள். அதாவது இந்த வாரம் உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அதை சுப விரயமாக மாற்றுவது, முதலீடுகளை செய்யுங்கள். சிறப்பான முதலீடுகள், சிறப்பான முதலீடுகள்னு சொன்னால் பாதுகாப்பான முதலீடுகள்.
இப்போ பங்குச்சந்தைனாலும் சரி, பேங்கில் போடுறனாலும் எதுலேயுமே உங்களுக்கு ஆபத்துகள் நிறைய இருக்குது. அதனால் எல்லாவற்றையும் தகுந்த ஆலோசனையின் பேரில் அல்லது வல்லுநர்களின் அறிவுரையின் பேரில் முதலீடுகள் செய்து அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். பணவரவு நன்றாக இருப்பதாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுசரணையாக இருப்பதாலும் முதலீடுகளில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டி இருப்பதால் ஒரு பாதுகாப்பான மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. இந்த வாரம் மட்டும் இல்லாமல் எல்லா வாரமும் இனிமையாக கழிவதற்கு என் அப்பன் செந்தில் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.